ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் கொண்டு வந்த பணம் மூட்டையை தொட்ட உன் கைகளில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். ஆமீன் செல்லமே. சோதனைகளை உனக்கு கொடுத்த நான் வேதனைகளோடு உன்னை தவிக்க விட்டுட மாட்டேன். இதோ சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காகவே பண மூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன். இந்த பூமியில் நீ நல்லபடியாக தைரியத்தோடு நிமிர்ந்து வாழணும், எதுக்கும் பயப்படக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு துணிச்சலை உருவாக்கும் விதமாக நான் சோதனைகளை கொடுத்தேன். இன்பம் மட்டுமே இருந்தால் அதில் பெருமையும் அர்த்தமும் இல்லை. அதனால தான் அவ்வப்போது சில துன்பங்களை கொடுத்து நீ எவ்வளவு தைரியசாலியான பிள்ளைங்கிறத உனக்கு உணர வச்சு உன் வலிமைக்கு உயிர் கொடுத்தேனேன் செல்லமே. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து கவலை கொள்ளாதே. சூரியனையும் சந்திரனையும் யாரும் எந்த விதத்திலும் ஒப்பீடு செய்ய முடியாது. ரெண்டுமே பிரகாசமான ஒளியை அதற்கு உரிய நேரத்தில் தான் கொடுக்கும். காலையில் சூரியன் வந்து ஒளி கொடுப்பது போல இரவு நேரத்தில் சந்திரன் வந்து அதோட வேலையை சரியாக செய்து, அதே போல தான் உனக்கான நேரம் வரும்போது நீயும் கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரகாசித்து ஜொலிக்க போகிற. நல்லபடியாக செல்வ செழிப்போட நீ வாழ்கிறத பார்த்து ஆனந்தம் அடைவதற்காக தானே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நிரந்தரமில்லாத இந்த பூமியில் எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்லி நீ உரிமை கொண்டாட முடியாது. உரிமை கொண்டாட நினச்சாலும் எதுவும் உன்கிட்ட நினைக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் போனாலும் அதை நினச்சி தவிக்க வேண்டாம். வாழ்க்கையில் இழந்ததை நினச்சி நீ ஒருபோதும் புலம்பக்கூடாது. உன் வாழ்க்கையில் வந்து போனதையெல்லாம் தாண்டி உனக்கான உயர்வை கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா. அன்பு, இரக்கம், மரியாதை இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டும் போகிட்டும் இருக்க தான் செய்யும். ஆனால் நீ எப்போதும் இதை மற்றவங்களுக்கு கொடுக்க மறக்காதே. எல்லார்கிட்டையும் அன்பு கொடுத்து எல்லாரிடமும் இரக்க குணத்தோடு இருக்க பழகு. பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகு. இந்த அன்பும் இரக்கமும் மரியாதையும் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது அப்படியே இல்லை, 3 மடங்காக உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும். உனக்கான காலம் கனியும் வரைக்கும், உனக்கான வெற்றி கிடைக்கும் வரைக்கும் நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருன்னு சொன்னேன் அல்லவா. இப்போது அதற்கான நேரம் கழிஞ்சு வந்திருக்கு. இன்று இரவே நான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். பெரியவர்களோ சிறியவர்களோ வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு வகையில் உன்னை விட சிறந்தவர்கள் எனும் மனோபாவத்தை எப்போதும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. யாரையும் உன்னை விட சாதாரணமாக, அல்பமாக, குறைவற்றவர்களாக மதிப்பிட வேண்டாம். எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னு நினச்சின்னா அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் அந்த திறமையை நீ கற்றுக்கிற முடியும். நீ செய்யும் வேலையோ தொழிலோ செயலோ எதுவாக இருந்தாலும் முழு மனசோட உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி அர்ப்பணிப்போட செய்யும்போது அதை கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுப்பேன் என் தங்கமே. அடுத்தவங்களை குறை சொல்லி நேரத்தை போக்காம உன் வாழ்க்கையில் எதை சரி செய்யணுமோ அதை சந்தோஷமாக செய்ய பழகு. உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை, நீ விரும்புகிற விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் யாரிடம் பேசுகிறதா இருந்தாலும் பழகிறதா இருந்தாலும் ஏழை பணக்காரன்ற தகுதியை பார்த்து நீ அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காத. அடுத்தவங்களுடைய வயசை பார்த்து மரியாதை கொடு. ஏன்னா காசு பணங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் முதுமை என்பது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் கிடைச்சே ஆகும். உன் வாழ்க்கையில் நீ முதுமை வரும்போது மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு நினச்சின்னா உன்னை பெருசு, கிழவன், கிழவி அப்படி இப்படி பேசாமல் உன்னை மரியாதையோட பெரியவங்கன்னு மரியாதையோட மதிப்போட பச்சுக்கணும்னு நினச்சின்னா இன்றைக்கி நீ இந்த நடுத்தர வயசில் இளமையாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணுமேன்னு செல்லமே. மற்றவங்க நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, நல்ல உடை அணிகிறாங்கன்றதுக்காக அவங்களுடைய புற தோற்றத்தை பார்த்து அவங்க நல்லவங்கன்னு மட்டும் நம்பிடாதே. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நாயும் நரியும் ஒரே உருவத்தோடு தான் தெரியும். ஆனால் அது கூட பழகும்போது தான்
நரி குள்ளநரித்தனமாக வேலைகளை செஞ்சு ஏமாற்றி தந்திரத்தையும் சூழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வாழும் சுயநலமான மிருகன்றது தெரிய வரும். ஆபத்து வரும்போது அது தப்பிச்சுக்கிட்டு உன்னை வம்புல மாட்டி விடக்கூடிய எதிர்மறை குணங்கள் கொண்ட நரி போல மனிதர்களும் இந்த பூமியில் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக தான் இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஆனால் நாய் கூட பழகும்போது நாய் நன்றியுள்ளதா, பாசம் உள்ளதா, அன்புக்கு கட்டுப்பட்டதா, அடங்கி போகக்கூடியதாக இருக்கும். அதனால் மற்ற மனிதர்களோட நீ பேசும்போதும் பழகும் போதும் இந்த நாய் நரி ஒப்பீடை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு, பழகு. நீ செய்த தவறை நினச்சி ஐயோ நம்ம வாழ்க்கையில் தப்பு செஞ்சுட்டோமேன்னு கலங்கிக்கிட்டும் நிம்மதி இழந்தும் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு செய்கிறது சகஜம்தான்னு உணர்ந்து அதை திருத்தி கொள்ள தயாராகு. உனக்கு 2வது வாய்ப்பை கொடுத்து உன் தவறுகளை திருத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும்படியும் உன் துன்பங்களும் துயரங்களும் தீமைகளும் எரிந்து பொசுங்கி போய் உனக்கான நன்மைகள் நடக்கும்படியும் புதுமையாய் புத்துணர்ச்சியாய் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது. நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன் தேவைகளை நிவர்த்தி செய்து நானே உன்னை பலப்படுத்துவேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது என் தங்கமே. உன் கூட இந்த சாயப்பா இருப்பேன்னு நம்பிக்கையோடு என் கரங்களை இருக்க பற்றி கொண்டு நீ எந்த மூளைக்கு வேணாலும் தைரியமாக போகலாம். ஏன்னா இந்த சாயப்பா காற்றாக, ஒளியாக, நீராக, வெளிச்சமாக உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது நீ எதையும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ விரும்பி ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் விரும்பி வழிவதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கேன். உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றையும் நீ மகிழ்ச்சியாக செல்வ வளத்தோட செழிப்போட அமைதியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கும் கற்களை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றிகளை நான் கிடைக்க செய்கிறேன். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நினச்சது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போகுது. உன் வாழ்க்கைக்கு ஒரு புது பொலிவை கொடுத்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகமே உடஞ்சி போனாலும் நீ அதுக்காக வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. உலகன்றதே ஒரு மாயையான விஷயம்தான். அதை உடைக்கிறேன்னா அதில் இருக்க தேவையற்ற சிறையிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன்னு தான் அர்த்தம். வாழ்க்கையை வைராகியத்தோட தைரியத்தோடு எதிர்கொண்டு சமாளிக்க தயாராகு. என்ன நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக மாறி சந்தோஷத்தை கொடுக்குன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா பணத்தேவை மனத்தேவைன்னு எதையும் யோசித்து வருத்தப்பட வேணாம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அது பண கஷ்டமோ மன கஷ்டமோ அல்லது உடம்புல நோய் நொடிகளால் வர்ற கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா அதை உனக்கு சரி செஞ்சு கொடுப்பேன். இந்த உலகமே உன்னை மதிக்கலைனாலும் நீ அமைதியாக பொறுமையாக காத்திரு. என்னை நம்பி வணங்கும் யாரும் அடுத்தவங்ககிட்டேருந்து மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உனக்கென நீ உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு வைராகியத்தோடு வாழும்போது அடுத்தவங்க பழி சொன்னாலும் அடுத்தவங்க உன்னை பாராட்டினாலும் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? எப்போதுமே நீ தனியாக வாழ்கிறதுக்கு தயாராக இரு. சில பேர் திடீர்னு மாறுவாங்க. இன்றைக்கி உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க நாளைக்கே உன்னை எதிரியாக கூட நினச்சி பேசலாம். அவங்களுக்கு இன்றைக்கி நீ முக்கியமாக இருக்கலாம், நாளைக்கு நீ யாரோ எவரோவாக கூட மாறலாம். இதுதான் உண்மையான வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி உன்னை வேணும்னு சொல்கிறவங்க நாளைக்கே உன்னை வேணாம்னு தூக்கி பெரியலாம். இன்றைக்கி உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்கிறவங்களும் நிராகரிக்கிறவர்களும் நாளைக்கு நீ தான் வேணும்னு கூட உன்னை தேடி வரலாம். எது எப்படி இருந்தாலும் நீ எடுத்த முடிவில் உறுதியாயிரு. யாரோ ஏதோ சொல்லி உன்னை குழப்புனாங்கன்னா அதுக்காக நீ மனசை போட்டு குழப்பிக்காம நீ எடுத்த முடிவில் உறுதியாக உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. உனக்கு பின்னால் வரும் காலகட்டங்களையும் நடக்க போகும் விஷயங்களையும் நினச்சி எதுக்காக வருத்தப்படணும்? உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும்
ஒருபோதும் உன்னை கைவிடாது. இந்த சாயப்பா நானும் எல்லா காலகட்டத்திலும் உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை, வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். எதுக்காகவும் பயப்படாம நீ எடுத்த முடிவை சரியாக செயல்படுத்து. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில கொண்டு போய் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுத்துட்றேன்.